திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Satellite Bible School. வணக்க நேயர்களே, அன்பு கிறிஸ்தவ உறவுகளே, வேத மாணவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்து இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் கடந்த சில வாரங்களாகவே அண்டர்ஸ்டாண்டிங் த கிரேஸ், அதாவது கிருபையை புரிந்து கொள்வோம் என்ற இந்த பாடத்தை தொடர்ந்து படித்து கொண்டு வந்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளிலே இது முடிவுரையாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமோனே அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, அருமை தோழர்களே, பெற்றோர்களே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சியை 365 நாளும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதை ஒரு பிரசங்கமாக பார்த்தால் சலித்து போய்விடுவீர்கள். என்னுடைய பாடத்தில் ஒரு எமோஷன் என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. ரெண்டாவது, சாதாரண பிரசங்கிமார்கள் அடிப்படை வாதங்களை பேசிக்கொண்டிருப்பதைப் போல நான் உங்களுக்கு போதிப்பது கிடையாது. இது ஒரு வேத மாணவனை உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சி. வேத மாணவர்கள் வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறார்கள். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் த பைபிள். ஒரு வேத மாணவனாக நீங்கள் பைபிளை திறந்து படிப்பதாக இருந்தால் அந்த ஆங்கிள், அந்த சூழல் வேறு விதமாக இருக்கும். தினம் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு பிரசங்கம் பண்ணி பிறகு காணிக்கை அனுப்புங்கள் அல்லது நடனம் ஆடி பாட்டு பாடி உங்களை ஏமாற்றுவது என்னுடைய தொழில் அல்ல. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய சொந்த மொழியில் படித்து பார்க்கும் அற்புதமான ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்கிறது. அதனால் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சாரார் வெறுப்பாக இருக்கிறது. பைபிளையே எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க, வசனத்தையே எடுத்து காண்பித்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஏன்னா உங்களுடைய நிலைமை அது. நீங்கள் வேதாகமத்தை படிக்க விருப்பம் இல்லாத இருக்கும்போது அப்படி தான் உங்களுக்கு தோன்றும். ஆனால் என் அன்பு சகோதரர்களே, சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்து இருக்கிறது போல, இந்த உதாரணம் விளங்குதுங்களா? சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல கர்த்தரை அறிகிற அறிவினால என்னுடைய ஜனம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். இந்த உதாரணமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய வாழ்நாள் காலத்தில் தேவனுடைய இருதயத்தின் ஆழங்களை அவருடைய வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாட்களில் கிருபையை புரிந்து கொள்வோம், அண்டர்ஸ்டாண்டிங் த கிரேஸ் என்ற தலைப்பில் படித்தோம். உண்மையிலேயே இந்த 10வது பாடம் இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? சரி, நம்முடைய வீடுகளுக்கு வந்து போகிற போதகர்கள் புரிந்து கொண்டார்களா? பெரிய ஆட்கள் புரிந்து கொண்டார்களான்னா இல்லவே இல்லை. சரி, நான் புரிந்து கொண்டேன்னா என்ன கேட்டிங்கன்னா, எனக்கும் ஒரு முடிவு இல்லை. ஏன்னா கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குங்க. பூமி சூழ்ந்து இருக்கிற 7 கடல், அதுக்கு கரையெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கரையிலிருந்து அடுத்த கரை எவ்வளோ தூரம்னு கூட நமக்கு தெரியும். அது எங்கே அமைந்திருக்கிறது என்று இந்த ஜிபிஎஸ் மூலமாக நமக்கு தெரியும். யூ கேன் மெஷர் த சீஸ் ஆஃப் த வேர்ல்ட், பட் யூ கேனாட் மெஷர் த கிரேஸ் ஆஃப் காட். தேவனுடைய கிருபையை உங்களால் எல்லை வைத்து அதனுடைய நீள அகலத்தை, பரிமாணத்தை புரிந்து கொள்ள முடியாது. இட்ஸ் சச் எ வாஸ்ட் ஒன். அன்பு தோழர்களே, இந்த கிருபையை குறித்து நீங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு பெரிய சுத்தி எடுத்து ஒரு இரும்பின் மீது அடிப்பது போல ஒரு காட்சியை நீங்கள் நினைக்கக்கூடாது. அல்லது அந்த பெரிய சுத்தியை தூக்க முடியாமல் தூக்கி அடிக்கிறானே அந்த மனிதனுக்கு சக்தியை போல கிருபையை நீங்கள் நினைத்து விடக்கூடாது. இட் இஸ் நாட் எ ஸ்ட்ரெங்க் ஆஃப் பீட்டிங் எ அயர்ன் பீஸ் ஹேமர். என அன்பு தோழர்களே, அப்படியானால் கிருபை என்பது என்ன? கிருபையை எந்த இடத்திலே எதற்காக தேவன் கொடுக்கிறார்?
பைபிள் முழுவதும் கிருபையை பற்றி நாம் படிக்கும்போது தேவனுடைய சாயலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் உருவாக்கப்பட்ட மனிதன் ஒரு கட்டத்தில் பாவத்தில் விழுந்து அப்படியே அதற்குள் மூழ்கி செத்து போகிறான். அந்த மனிதனை மீண்டும் சந்தித்து அவனை உயிர்ப்பித்து அவனை ரட்சிப்பது கிருபையாக இருக்கிறது. இப்போ உங்களுக்கு புரிந்திருக்கும். தேவன் இந்த கிருபையை இந்த உலகத்தில் மரங்களை அறுக்கவோ இரும்புகளை அடிக்கவோ அல்லது வான இயலை தெரிந்து கொள்ளவோ பூமி இயலை தெரிந்து கொள்ளவோ அல்லது கணக்கு வழக்குகளை தெரிந்து கொள்ளவோ இந்த பூமியினுடைய எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடுகிற ஒரு ஆற்றலாக அதை எண்ணிவிடக்கூடாது. பாருங்கள், இந்த மின்சாரத்தை முதலில் நெருப்பிலிருந்து மனிதர்கள் உருவாக்குனாங்க, பிறகு காற்றிலிருந்து உருவாக்குறாங்க, அணுசக்தியிலிருந்து உருவாக்குறாங்க. பார்த்தீங்களா? அப்போ மின்சாரம் உருவாவதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அந்த ஆற்றலை கண்டுபிடிப்பது ஒரு பெரிய கஷ்டம். 17ஆவது நூற்றாண்டுக்கு முன்னால் மின்சாரம் கிடையாது. நம்முடைய வீடுகளில் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் மின்சாரம் வந்தது இந்தியாவில். ஆனால் மின்சார சக்தியா கிருபை இல்லை. கிருபை எங்கே தருகிறார் என்று கேட்டால், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பிக்கும் கிருபையாக இருக்கிறது. சகோதரர்களே, மனிதனுடைய கெட்ட நிலை, மரித்த நிலை, முற்றிலும் அழிந்த நிலை, அங்கே கிருபை செயல்படுகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தினை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், தேவன் இந்த உலகத்தில் பெரும் ஆற்றலாக கொடுக்கிற ஒன்று கிருபை அல்ல. இட் இஸ் நாட் அ எனர்ஜி, இட் இஸ் நாட் அ ஸ்ட்ரென்த், இட் இஸ் நாட் அ மைட், இட் இஸ் பியாண்ட் தட். அது என்ன? உன்னுடைய மரணத்திலே வழங்கப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. பாவத்தில் அடிந்த மனிதனுக்கு கை தூக்கி விடும் ஆற்றலாக இருக்கிறது. God present grace when you are died in the sin. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்தவ கல்வியாளர்கள் பலவிதமான தகவல்களை கடந்த 20 நூற்றாண்டுகளாக போதித்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒன்று, விசுவாசம் என்ற அந்த வார்த்தைக்கு வேதாகம ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுவும் கூட ஒரு வகையான கிரியை தானே, ஃபெய்த் ஆல்சோ எ ஒர்க் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கடவுள் ஒன்றும் எனக்கு சும்மா கிருபை கொடுக்கலையே, நான் விசுவாசத்தினால் தானே கொடுத்தாரு. அன்பு தோழர்களே, கிரியை என்பது உடலுக்கு வெளியே இருந்து செய்ததான் கிரியை. மனதுக்குள்ள நீங்கள் நினைப்பது கிரியை கிடையாது. உங்களை கேட்டுக்கிட்டா கனவு வருது, உங்களை கேட்டுக்கிட்டா மூச்சு நீங்கள் விடுறீங்க, உங்களை கேட்டுக்கிட்டா இருதயம் துடிக்குது, உங்களை கேட்டுக்கிட்டா மலம் விலையேறுகிறது. அன்பு தோழர்களே, நம்முடைய சரீரத்திலேயே இந்த மாற்றத்தை நம்ம பார்க்கணும். நம்ம சக்திக்கு மீறிய ஒன்று இருக்கு. விசுவாசம் என்பது தேவன் பேரில் நாம் வைக்கிறோம், அவ்வளவுதான். ஆகவே விசுவாசம் கிரியை அல்ல. Faith is not a work. Work belongs to mankind externally. Out of his body only work. ஆனால் சரீரத்துக்கு புறமே நாம் எதையும் செய்யல. மனதால் தேவனை நோக்கி பார்க்கிறோம், அவரை நம்புகிறோம், அவர் என்னுடைய சிருஷ்டிகர், அவ்வளவுதான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. எபிரேயர் 11:1. ஆதலால் விசுவாசமானது கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும்
விசுவாசம் கிரியை என்று எங்கேயுமே போதிக்கப்படல. ஆக விசுவாசத்தை கிரியை என்று நீங்கள் நினைத்து விட்டால், செயல் என்று நினைத்து விட்டால், உழைப்பு என்று நினைத்து விட்டால், நீங்கள் நெருப்பில் பஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? எரிந்து போயிடும். அதை மாதிரி உங்களுடைய நல் மனசாட்சி கெட்டு போயிடும், எரிஞ்சிடும். அதில் தான் சொல்கிறார் எபேசியர் 2வது அதிகாரத்தில் 9ஆம் வசனம் பாருங்கள். ஒருவரும் பெருமை கொள்ளாதபடிக்கு, நல்ல கவனிங்க, ஒருவரும் பெருமை கொள்ளாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. முடிச்சிட்டார். there is no work, there is nothing work. இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏன்? நீ கிரியைகளினால் அது உண்டானது என்று நினைத்தால் நீ மேன்மை பாராட்டுவாய். நான் மரத்தை கொண்டு வந்தேன், நீங்கள் நாற்காலி செய்தீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீ எதுவுமே கொண்டு வரல, ஒரு பாவியா இருக்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவனா இருக்கிற. தேவன் உதவினார். ஒன்று மட்டும் நான் தெளிவாக வேத மாணவர்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது என்ன தெரியுங்களா? புதிய ஏற்பாட்டில் நாம் படிக்கிற கிருபை என்ற வார்த்தைக்கும் விசுவாசம் என்ற வார்த்தைக்கும் நீங்கள் முடிவு செய்யக்கூடிய அர்த்தங்கள் ஒன்று கூட இல்லை. தேவனுடைய வார்த்தையை படித்தோம், காதால் கேட்டோம், ஜீவனுள்ள தேவனை நோக்கி பார்க்கிறோம், அவ்வளோதான். அது அந்த அளவோடு விசுவாசம் முடிகிறது. கிருபை என்பது நம்முடைய நிலைமைக்கு தக்கதாக நம்முடைய கைக்கான ஒரு சுத்தியாகவோ, மீன் பிடிக்கிற வலையாகவோ, மரத்தை இருக்கிற ரம்பமாகவோ, உணவு சமைக்கிற பாத்திரமாகவோ தேவன் நமக்கு தராமல் நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்கும் கிருபையாக தேவன் தருகிறார். இட் இஸ் நாட் எ வெசல், இட் இஸ் நாட் எ ஹேமர், இட் இஸ் நாட் எ saw, but God gives you to save your soul. மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்கிறேன், கிருபையை தேவன் இலவசமாக தருகிறார். யாருக்கு? தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற ஒருவனுக்கு. அவ்வளவுதான். பாருங்கள், எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனம். அக்கிரமங்களில் மரித்திருந்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த வசனத்தில் உள்ள கனெக்டிவிட்டியை பாருங்க, தொடர்பை பாருங்க. கிருபையும் ரட்சிப்பும் எப்பொழுது கிடைக்கிறது? கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக கிடைக்கிறது. அப்போ கிறிஸ்துவை நீங்கள் தூரமாக வைத்துவிட்டு நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது. லீவிங் கிரைஸ்ட் யூ cannot be saved. Without Christ there is no salvation. அப்போ கிருபை எப்பொழுது செயல்படுகிறது? கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை மனப்பூர்வமாக நீங்கள் ஒப்புக்கொள்ளும் போது அது செயல்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். இரக்கம் என்பதே போதுமானது. ஐஸ்வர்யம் என்றால் மிகுந்த தாராளம், ஒரு குடைவல்லாக. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த. இப்போ இரக்கம் மட்டுமல்ல, அன்பும் தேவன் கூறுகிறாராம். நம்மில் அன்பு கூர்ந்த தேவனுடைய மிகுந்த அன்பினாலே. இரக்கமும் அன்பும் குழைந்து விட்டது, சேர்ந்து விட்டது. mercy and love mixed together, result is the grace. அன்பு தோழர்களே, ஒரு ஆள் காட்டில் போயிட்டு இருந்தார். கடுமையான காடு. அந்த காட்டை கடப்பது ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது பின்னால ஒரு உருமல் சத்தம் கேட்குது. அது நிச்சயமாக ஒரு புலி தான். அந்த மனிதன் என்ன செய்வான்? ஒரு மரத்தை பார்த்தா அது மேலே ஏறிட்டான். ஆனால் அந்த மனிதனுக்கு
புலி கூட மரம் ஏறணும்னு தெரியாது. ஆனால் எந்த ஒரு புலியும் மரத்தில் ஏறும், முதல் கிளை வரைக்கும் தான் ஏறும், உச்சிக்கெல்லாம் ஏறாது. உச்சிக்கு ஏறினா அங்கேருந்து கீழே வந்து சாக வேண்டியது தான். அவ்வளோ பெரிய வெயிட் புலி. அதனால் எந்த ஒரு புலியும் முதல் கிளை 2 கிளைக்கு மேலே ஏறாது. இப்போ அந்த மனிதன் 3வது கிளையில் இருக்கான். புலி அங்கேயே பார்த்துட்டு இருக்குது, இறங்கி தரையில் படுத்துக்கிட்டது. நீ வா மகனை பார்க்குறேன்னு. சரி, நான் அவன் அங்கே உட்காந்தானே, மேலேருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அது ஒரு காற்றின் சத்தம் அல்ல, ஒரு பாம்பினுடைய சுவாசம் உஸ் என்று கேட்கிறது. தலை நிமிர்த்தி பார்த்தால் ஒரு கருநாகம் இறங்குகிறது. இந்த மனிதனை யார் காப்பாற்றுவார்? தேவனோ இரக்கத்திலே ஐசியம் உள்ளவராய் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதாவது இரக்கமும் அன்பும் நிறைந்த தேவன் அந்த மனிதனை பார்க்கிறார். மேலே ஏற செல்ல முடியாது, கீழே இறங்கி வர முடியாது. என்ன செய்யலாம்? அவனு ஒரு விதியை கொடுக்கலான்னு யோசிக்கிறார். God wanted to give him a law. ஒரு புது சட்டம் வந்து கொடுக்க விரும்புகிறார். அது என்னன்னா, இப்படி யோசிங்க, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். திடீர்னு பறவையை போல 2 கை அகல விரிச்சான். இடுப்புலேருந்து கை வரைக்கும் 2 ரெக்கை வந்து விட்டுது அவனுக்கு. அப்படி அடித்தான் பாருங்க, பறக்க ஆரம்பிச்சுதான். இப்போ எப்படி இருக்குது இந்த கதை? இந்த கதையை எப்படி முடித்தோம் பார்த்தீங்களா? அதாவது தேவனோ இரக்கம் உள்ளவராய் மிகுந்த அன்பினால அவனை காப்பாற்ற விரும்புகிறார், மரணத்திலிருந்து காப்பாற்ற விரும்புகிறார். ஒரு உதாரணத்துக்கு தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஒன்று, அவனுக்கு சட்டையை தேவன் கொடுத்தால் அதில் பறந்து அவன் போயிடலாம். அப்படி இல்லைன்னா தேவன் அவனை பாம்பு கண்ணுக்கு படாமலும் புலியின் வாய்க்கு சிக்காமலும் இருக்கும்படி வேறொரு வழியை கொடுத்தால், வேறொரு ஆதரவை கொடுத்தால் அவன் காப்பாற்றப்படலாம். அதுபோல பாவிகளாகிய நாம், பாருங்கள் எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்களாகிய உங்களை உயிர்ப்பித்தார். 1-2வது வசனம் பாருங்கள். அவைகளில் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே இப்பொழுது கிரியை செய்து வருகிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து வந்தீர்கள். அதாவது மரித்துவிட்ட ஆன்மாவை உடைய மனிதன் இந்த உலக வழக்கத்திலே நடக்க ஆரம்பித்தான். விக்கிரங்களை பணிந்து கொண்டான், தேர்களை இழுத்தான், நெருப்பிலே நடந்தான், தலைகளை மொட்டையிட்டான், உபவாசங்களை கொண்டான். என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்துக்கும் ஒரு வழியை தேட ஆரம்பித்தான். காதை கிழித்து கொண்டான், நாக்கை வெட்டி கொண்டான், குத்தி கொண்டான். என் அன்பு தோழர்களே, மனிதன் இந்த உலகத்தினுடைய ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அவனுடைய விருப்பத்தின்படியெல்லாம் நடக்கிறவர்களாய் மாறிவிட்டோமா? சாத்தானை நாம் தொழுது கொள்வர்களாய் மாறிவிட்டோமா? 3வது வசனம் பாருங்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில், இந்த இடத்துல முற்காலம் என்பது கிறிஸ்துவை அறிவதற்கு முந்திய காலம் என்று பொருள், ஞானஸ்தானத்துக்கு முந்திய காலம். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, அதாவது இச்சை தான் முதல் பாவமாக மனிதனுக்குள் இருக்கிறது. த லஸ்ட் ஆஃப் த ஐ, த லஸ்ட் ஆஃப் த பாடி, த ப்ரைட் ஆஃப் லைஃப். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகளில் நாம் வாழ்ந்தோம். 2வது, சில ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு மரக்கறி சாப்பிடுவான், சில ஆள் மாம்ச உணவு சாப்பிடுவான். குடிக்காரர்கள் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஒன்று மட்டும் சாப்பிட்டா அவங்களுக்கு திருப்தி கிடையாது, எல்லாத்தையும் அடித்து எல்லாத்தையும் சாப்பிடணும்னு விரும்புவோம். அதாவது அவனுடைய மனசும்
அவனுடைய மாம்சமும் விரும்பினவைகளெல்லாம் செய்வார்களாம். உன் மனசில் என்ன தோணுதோ, உன் உடம்புல என்ன நமிக்குதோ அதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு பாவியாக அவன் இருக்கிறான். நம்முடைய மனசும் மாம்சம் விரும்பினவைகளை செய்து, பரலோகத்தில் உள்ள தேவன் நோவா காலத்தில் அன்று வாழ்ந்த மக்களை பார்த்தது போல உங்களை பார்த்தா கோப ஆக்கினியின் பிள்ளைகளாக நாம் இருந்தோம். நீங்கள் எபேசியர் 2வது அதிகாரத்தை திறந்துடுங்க. பக்கம் 264, 2வது அதிகாரம், முதல் வசனத்தில் பேனால அடிக்கோடுங்கள். மரித்தவர்கள், 2ஆம் வசனம் பாருங்கள். இந்த உலகத்துக்குரிய பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக, 3வது வசனம் பாருங்கள். மனுஷம் மாம்சமயம் செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். அதாவது there is no hope at all. முற்றிலும் நாம் தொலைஞ்சு போனோம். we were lost. we cannot gain back. எப்படி அந்த மரத்தின் மீது நடுவிலே சிக்கிய மனிதன் மேலேயே ஏற முடியாது, கீழே இறங்க முடியாது. இந்த மனிதனுக்கு ஒரு பறவையின் இறக்கை கிடைத்தது போல ஒரு புது சட்டத்தை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அந்த சட்டம் என்னன்னா கிருபை. கிருபை மனித சட்டங்களை மீறி செல்லும் ஆற்றலாக இருக்கிறது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1840க்கு முன்னால் மனிதர்கள் ஒரு விமானம் செய்து அதில் பயணம் செய்வது இல்லை. ஆனால் மனிதர்கள் எப்போ முயற்சி பண்ணுவாங்க, எப்படியாவது பறக்கணும்னு. நம்ம ஊரில் ஒரு பாடலே உண்டு, பறவையை கண்டான் விமானம் செய்தான் என்று. அது உண்மைதான். ஆனால் அந்த ரைட் சகோதரர்கள் அந்த ஏரோநாட்டிக் பவர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை, அதாவது பூமி இழுக்கிறது, அந்த இழுப்பு விசைக்கு மேலே 6 மடங்கு தாண்டி செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு கருவியின் வழியாக அவர்கள் செய்தார்கள். அதனால்தான் விமானமானது தரையில் ஒரு குறிப்பிட்ட தூரம் ஓடி அது தரையிலிருந்து மேலே எழும்புவதை நம்ம பார்க்கிறோம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஏரோநாட்டிக் லா. இழுப்பு சக்தியை விட 6 மடங்கு கூடுதலான ஏறி செல்லும் சக்தியை அது உடையதாக இருக்கிறது. அது மாதிரி அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த இந்த உலகத்தின் அதிகார பிரபுவாகிய பிசாசின்படி நடந்து வந்த, மனசும் மாம்சமும் விரும்பினவைகளை செய்த கோபாக்கினின் பிள்ளைகளாக இருந்த நமக்கு ஒரு ஆற்றலை தருகிறார். அந்த ஆற்றல் தாங்க கிருபை. அந்த ஆற்றல் தான் பறந்து போகும் ஒரு சிறகை போல் இருக்கிறது. ஆனால் இந்த கிருபையை வரவும் போகிறவங்க மேலாம் ஒரு பெரிய மூட்டையில் பொரிய வைத்து திருவிழா காலங்களில் வாரி வாரி இறைப்பாங்க. அல்லது சவப்பெட்டி போகும்போது ரோஜா மலர்களை தெருக்களில் வாரி வாரி வீசுவாங்க. கிருபை அப்படி இல்லைங்க. தேவன் அப்படி வீசவில்லை உங்கள் மீது. மிக நுட்பமாக அந்த விசுவாசமுடைய மனிதன் இருதயத்தில் அதை வீசுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 7வது அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான். உங்களுக்கு புரியுதுங்களா? நிர்பந்தம்னா மேலே ஏற முடியல, கீழே இறங்க முடியல. எந்த ஒரு வகையில் ஒரு வழியில் நம்மை காப்பாற்றி கொள்ள முடியல. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் தான் கேள்வி. Who will deliver me from the body of sin and death? I am a wretched man என்று சொல்லுகிறார். இப்போ தேவன் நிர்பந்தமான அந்த மனுஷனுக்கு ஒரு புதிய விதியாகிய கிருபையை தருகிறார். ரோமர் 8வது அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த கிருபை நமக்குள்ளே வந்ததுனால நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? ஏனென்றால் இந்த உடல் விரும்புகிற மாதிரி நாம் வாழாமல் தேவ ஆவி நம்முடைய இருதயங்களில் சொல்வது போல் நாம் வாழ்கிறோம்.
ஸோ we have a new law now. ஒரு புதிய சட்டம் நமக்குள் செயல்படுது, ஒரு புதிய ஆற்றல் செயல்படுகிறது, ஒரு புதிய வல்லமை நமக்குள் செயல்படுகிறது, ஒரு புதிய ஆற்றலை நாம் பெற்றிருக்கிறோம். இயற்கை விதைகளுக்கு அப்பாலே செல்கிறோம். கேவலம் மனிதன் கண்டுபிடித்த விமானம் வானத்தில் ஏறி அந்நிய நாடுகளுக்கு செல்கிறது நிஜமானால், தேவனுடைய கிருபையானது உங்கள் மரணத்தில் நின்று, உங்கள் பாவத்தில் நின்று, பிசாசின் கரத்தில் நின்று உங்களை விடுதலை செய்வது சாதாரணமான ஒரு விஷயம்தான். It is possible for God to handle you by giving a new law, which is the grace. இந்த கிருபையை அவர் வழங்குறதுனால நீங்கள் ஏறி சென்று விடலாம். பாருங்கள், ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அண்டர்லைன் பண்ணுங்க, லா ஆஃப் ஸ்பிரிட், ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம், லா ஆஃப் ஸ்பிரிட், என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கிற்று. இந்த இடத்துல sin and death, it is a law. We are under the sin and death, which is the law. இப்போ பாவம் மரணம் என்ற அந்த சட்டத்தில் நின்று, அந்த பிரமாணத்தில் நின்று நம்ம விடுதலையாக்கிட்டோம். எது விடுதலையாக்குறது? ஜீவன் உள்ள ஆவியின் பிரமாணம் நம்மை விடுதலையாக்குறது. இப்போ நீதிமன்றங்களுக்கு போகிறோம், அங்கே நீதிபதி உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பக்கம் மரண தண்டனைக்குரிய குற்றவாளி நிற்கிறார். கடைசி நிகழ்ச்சி அது. அன்றைக்கி தான் அவருக்கு முடிவு சொல்கிறாங்க. இந்த குற்றவாளிகளை விடுதலை செய்வதற்கு அங்கே ஒரு வழக்கறிஞர் தன்னால் முடிந்த வரைக்கும் எல்லா சட்டங்களையும் சூழல்களையும் எடுத்து காண்பிக்கிறார். ஆனால் எந்த ஒரு சட்டமும் மேட்ச் ஆகலை. அவன் ஒரு இன்னோசென்ட்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போது நீதிபதி சொல்கிறாரு, லஞ்சுக்கு பிறகு நான் வந்து தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று சொல்லி அட்ஜென்ட் பண்ணிவிட்டு அவர் சேம்பருக்கு போயிட்டார். திரும்பி 2 மணிக்கு வந்தார். மறுபடியும் அந்த வழக்கு எண் 420 எடுத்துக்கிட்டார். அந்த குற்றவாளி நிற்கிறார். 2 போலீஸ் பக்கத்தில் துப்பாக்கியோடு நிற்கிறாங்க. ஏறக்குறைய 3-4 வருடங்களாக வழக்கு நடந்து கொண்டே இருந்தது. அவன் மரண தண்டனைக்குரிய குற்றவாளியா இல்லையா என்பது தான் தீர்க்க வேண்டியது. எல்லா சட்டத்தையும் எடுத்து போட்டார் வழக்கறிஞர். ஆனால் எந்த ஒரு சட்டமும் அவரை காப்பாற்றுறதா இல்லை. திடீர்னு 2 மணிக்கு மேலே வந்த நீதிபதி திரும்ப கீழே இறங்கி வந்தார். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்படியே இறங்கி நடந்து வந்து அந்த குற்றவாளி கூண்டில் இருக்கிற அந்த மனிதனிடத்தில் அந்த கூண்டுக்குள்ளவே ஏறிட்டார். அவனை அப்படியே கட்டி பிடிச்சாருங்க. அந்த மரண தண்டனைக்குரிய குற்றவாளி நீதிபதியினுடைய நெஞ்சின் மீது கண்ணீர் விட்டு அழுதான். கண்ணீர் விட்டு அழுதான். இப்பொழுது என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த குற்றவாளியை அவர் வெளியே நிறுத்திவிட்டு, இவன் செய்த எல்லா குற்றத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் சொன்னார். அவர் மேலே ஏறி சென்று அதில் எழுதி, ஐ ஆம் த சின்னர், ஐ ஆம் த கிரிமினல், ஐ நீட் டு பி ஹேங்க்டு என்று சொல்லி கையெழுத்து போட்டார். இது ஒரு உதாரணமாக தான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது நீதிமன்றத்தில் உள்ள சட்டம் அவனை கொலைக்காரனாக காட்டுகிறது, மரண தண்டனையை அவனுக்கு வழங்குகிறது ஒரு சட்டம். இன்னொரு சட்டம் அன்பினாலே, இரக்கத்தினாலே, கிருபையினாலே அவனை விடுதலை செய்து அவனுடைய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறது. இதை தான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நமக்கு செய்கிறது. அதாவது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நமக்காக தேவன் தமது சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நம்முடைய விடுதலையின் சட்டமாக, நம்மை காப்பாற்றும் சட்டமாக, விதியாக, பிரமாணமாக, பாவம் மரணம் என்ற சட்டத்தில் இருக்கிற நம்மை ஜீவனுள்ள ஆவியின் சட்டம்
வந்து கை தூக்கி விடுவதாக இருக்கிறது. தரையிலே நடந்த மனிதன் ஒரு புது சட்டத்தை கண்டுபிடித்து, ஒரு புது விதியை கண்டுபிடித்து, இயற்கை விதிகளை தாண்டி மேலே ஏறி செல்லும் விமான வல்லமையை கண்டுபிடித்தது போல கடவுள் மனிதனுக்கு ரட்சிப்பின் வல்லமையை தருகிறார். இப்பொழுது மனிதன் தன்னுடைய கை கால்களை உதறிக்கொண்டு அவன் விமானத்திலே ஏறி செல்வது போல நீங்களும் ரட்சிப்பின் கீழே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் ஆனது அல்ல, இது தேவனுடைய ஈவு. திஸ் இஸ் த கிஃப்ட் ஆஃப் காட் என்று சொல்லி முடிக்கிறார். ஆகவே என் அன்பு சகோதரர்களே, கடந்த 9 பாடங்களில் நீங்கள் எத்தனையோ வகையில் கோணங்களில் இந்த கிருபையை குறித்து படிக்க வாய்ப்பு பெற்றீர்கள். இது 10வது பாடம் முடிவுரையாக இந்த நாளை நீங்கள் கேட்டவைகளை அப்படியே தியானம் பண்ணுங்கள். படுத்து நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள். கிருபை உங்களுக்கு விளங்கும். பூமியில் உள்ள எந்த ஒரு சமுத்திரத்தின் ஆழத்தையும் அகலத்தையும் கூட மனிதர்கள் தெரிந்து கொள்ள முடியும், கணக்கிட முடியும். அதனுடைய சுற்றுப்பாதையை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் கிருபை நம்மால் அளக்க முடியாது, அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆகவே தேவன் நம்முடைய ரட்சிப்பை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு அவர் நம்மை ரட்சித்தார். இந்த அர்த்தத்தை விளங்கிய வாழ்க்கை செய்ய உங்களை நான் கேட்கிறேன். அவருடைய கிருபை உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி இந்த செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். அன்பான தகப்பனே, நிர்பந்தமான மனிதர்களாயிருந்த எங்களுக்கு ஜீவனுள்ள ஆவியின் சட்டத்தினாலே மரணத்துக்கு ஏதுவாக இருந்த எங்களை விடுவித்ததுக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுடனே உட்காரும்படியான கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய இரத்தத்தினால் எங்களை கழுவினதற்காக ஸ்தோத்திரம். கேட்ட வாலிபர்களையும் முதியவர்களையும் போதகர்களையும் ஆசீர்வதியும். கிருபையை நேர்த்தியாய் புரிந்து கொள்ள அவர்களுக்கு உதவி செய்தரலும். இந்த பாடங்களை எடுத்து போதிக்க அடியான கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.